பெண்களை காலம் காலமாக நாம் வஞ்சித்து வந்திருக்கிறோம். எக்காலத்திலும் மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை இழைத்திருக்கிறோம். கல்வியை மறுத்திருக்கிறோம், அதிகாரத்தை பறித்திருக்கிறோம். அவர்களுக்கு கருத்துரிமை இல்லை, சொத்துரிமை இல்லை. இப்படி பல்வேறு வகைகளில் பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள், வீட்டிலேயே முடக்கப்பட்டார்கள். ஆண்களுக்கு பணிவிடை செய்வதே அவர்களின் வாழ்வாக மாறி போனது. பிறந்தது முதல் இறக்கிற வரையில் ஆண்களையே அவர்கள் நம்பி வாழ வேண்டும் என்கிற ஒரு சமூக அமைப்பை இந்த மண்ணில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய ராஷ்டிரபதி அவர்களையே புதிய நாடாளுமன்றத்தை திறக்கிற விழாவுக்கு அழைப்பதற்கான தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் பழங்குடி பெண் என்பதனாலா அல்லது அவர் கணவனை இழந்த கைம்பெண் என்பதனாலா என்கிற கேள்வி எழுந்துள்ளது.